கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1735 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதங்களிலே, கடந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்து, உங்களை பாதுகாத்து பராமரித்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் உங்களை நடத்தும்படியாக, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தொழில்களை, உங்கள் வியாபாரங்களை நடத்தும்படியாக நான் கர்த்தருக்குள்ளே ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், தொழில்களையும், வியாபாரத்தையும், கடையையும், ஹோட்டல்களையும், கையின் பிரயாசங்களையும், வேலைகளையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து கொடுப்பார். இந்த மாதத்தின் புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனம், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அப்படியென்றால் யாருக்கு சமாதானம்? பரிசுத்தமானவர்களுக்கு, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கின்றவர்களுக்கு, செய்கின்றவர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், அப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நீ கர்த்தருக்குள் இருப்பாயானால் உனக்கு சமாதானம் உண்டு. துன்மார்க்கம் உன்னை விட்டு அகன்று போய்விடும். பரிசுத்தமாய் நீ வாழ்வாய். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் எடுக்கப்பட்டு போய்விடும். எனவே துன்மார்க்கமாய் வாழுகிற சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள். துன்மார்க்கத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்து. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. சன்மார்க்கன், தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனுக்குள் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே அழிவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளும் மனமகிழ்ச்சியாய் வாழ்வார்கள். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் பல தடவை இதை குறிப்பிட்டிருக்கிறார். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. துன்மார்க்கத்தை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு எச்சரிக்கை. துன்மார்க்கத்தை விட்டு வெளியேறி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வழியிலே நட, வார்த்தையிலே நட, அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டு கை கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.